ஹேமகிருஷ்ணா. நான் வந்துட்டு இந்த சரௌண்டிங்ஸில் தான் இருக்கிறேன். நம்ம காலேஜ்குள்ளே வரையிலேயே நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். இங்கே ஸ்டடீஸ் அப்படிங்கிறது போக நமக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக சொல்லித்தராங்க. அதாவது ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், அதாவது பிஎட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு நம்ம ஒரு சப்ஜெக்டாக அந்த மாதிரியே யூஸ் பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா நிறைய வேஸ்ட்டை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தராங்க. அது போக நமக்கு இதுக்கு எவ்வளோ டைம்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த டைம்குள்ளே முடிக்கணுமா அப்படிங்கிறதையும் நிறைய விஷயத்துக்கு இது கற்றுத்தருது. இந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் வந்துட்டு நாங்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்கோம். அதெல்லாமே எங்கள் ஸ்டாஃப்ஸ் வருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது போக இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி உள்ளதுக்கு சாரோ மேமோ அவங்களுக்காக எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்களால முடிஞ்ச ப்ரைஸஸ் ஏதாவது கொடுக்குறாங்க. அது போக சொல்லணும் அப்படின்னா இந்த காலேஜோட செகண்ட் இயர் இப்போ நாங்கள் முடிச்சு வரோம் அப்படின்னா முடிச்சு வரையில எங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கேம்ஸ் இருக்குது. இங்கே ஸ்போர்ட்ஸில் நீ இருக்கியாமா அது அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னுரிமை தராங்க. நீ இதிலேருந்து இது போ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா இதையும் கொண்டுட்டு வராங்க. இந்த காலேஜ் முடித்து போகையில் என்ன ஃபீல் வரும் அப்படின்னா நம்ம உள்ள வரையில் ஒன்றுமே தெரியாமல் வந்திருப்போம். போகையில் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்தை கற்றுட்டு போவோம். ஆஸ் எ டீச்சராக இதை மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம கற்றுக்கிட்டு போகலாம். வந்துட்டு இங்கே 10 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் எப்படின்னா நமக்கு என்ன தெரியலை அப்படிங்கிறதுனால உடனே கிளியர் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க. எது கேட்டாலும் உடனே சொல்லி தந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படிங்கிற இதே கிடையாது. என்ன கான்செப்ட்னா இப்போ ஒன்று தெரியலனா டக்குன்னு சொல்லி தந்துடுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இப்போ ஸ்டாஃப்ஸ் டீச் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறத வந்துட்டு முன்னாடி நின்று சொல்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு என்னென்னா ஒரு ஃபியர் எல்லாம் போகுது. போன உடனே நாங்கள் டீச்சராக வந்துட்டு முதல்ல பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த செமினார் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு எங்களுக்கு சொல்லி தந்துடுறாங்க. என்ன பயமும் இல்லாமல் நாங்கள் வெளியில் போகிறதுக்கு ஒரு ஈஸியான வேவாக இருக்குது. ஹேமகிருஷ்ணா.